ராமுவும் மாயப்பழமும். வனத்தின் நடுவே ஒரு உயரமான மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு தங்கு நிற பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பழத்தை யார் சாப்பிட்டாலும் அவர்கள் மிருகங்களின் மொழியை புரிந்து கொள்ள முடியும். ராமு என்ற குட்டிக் குரங்கு அந்த பழத்தை பறிக்க ஆசைப்பட்டது. ஆனால் மரத்தின் அடியில் ஒரு பெரிய பயங்கரமான புலி தூங்கிக் கொண்டிருந்தது. ராமு குட்டிக் குரங்கு தங்க நிற பழத்தின் மீது இருந்த கண்ணை எடுக்கவே இல்லை. கீழே பெரிய புலி ஒன்று நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் உருமல் தூரத்திலிருந்தே கேட்டது. நேருக்கு நீர் போனால் மாட்டிக்கொள்வோம். புலிக்கு தூங்கும்போது தொந்தரவு பிடிக்காது. எப்படியாவது அந்த பழத்தை பறிக்க வேண்டும் என்று ராமு யோசித்தது. அப்போது அதன் கண்ணில் யானைகள் கூட்டமாக தண்ணீர் குடிக்க வந்ததை கண்டது. திடீரென்று ராமு மரத்திலிருந்து சத்தமில்லாமல் கீழே குதித்தது. அது மெதுவாக யானை கூட்டத்தின் அருகே சென்று தலைவன் யானையின் காதருகே மெல்லிய குரலில் கத்தியது. யானை அண்ணா, இந்த மரத்தடியில் இருக்கும் புலிக்கு இன்று பிறந்த நாள். அதனால் அந்த குன்றின் மேலிருக்கும் தேனடையை உடைத்து அந்த தேனை கொண்டு வந்து தருபவர்களுக்கு ஏதோ பரிசு தருவதாக புலி சொன்னது போல் குரங்கு யானையிடம் கூறியது. புலிக்கு தேனென்றால் உயிர் என்றது. தலைவன் யானை தலையை ஆட்டியது. புலிக்கு பிறந்த நாளா? அப்படியா சங்கதி? நாமும் வாழ்த்த வேண்டும். உடனே ராமு, இல்லை இல்லை, நீங்கள் யாரும் புலியை எழுப்பிவிட வேண்டாம். நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சத்தமாக தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும். அப்போது புலி எழுந்ததும் நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லலாம் என்றது ராமு. யானை கூட்டத்துக்கு இது ஒரு விளையாட்டு போல இருந்தது. அவை அனைத்தும் மரத்தை நோக்கி புலியின் அருகே இருக்கும் தரையில் சத்தமான நீரூற்றை பாய்ச்சின. தண்ணீர் பீச்சி அடிக்கும் சத்தம் காடே அதிரும்படி இருந்தது. இந்த சத்தம் புலியின் கவனத்தை திசை திருப்பியது. அதே சமயம் யானைகள் தண்ணீரை பீச்சி அடித்த வேகத்தில் மரத்தின் தங்கப்பழம் தொங்கிய கிளை லேசாக ஆடியது. இந்த சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ராமு மின்னல் வேகத்தில் மரத்தின் உச்சிக்கு ஏறி மாயப்பழத்தை கவ்வியது. பழத்தை கவ்விய வேகத்தில் ராமு அங்கிருந்து ஒரு பெரிய மரக்கிளைக்கு தாவி மறைந்தது. புலி தண்ணீரால் லேசாக விழித்து என்ன சத்தம் என்று முணுகுவதற்குள் ராமு பழத்தை சாப்பிட்டு விட்டது. ராமு குட்டி குரங்கு தங்கப்பழத்தை சாப்பிட்டதும் மிருகங்களின் மொழியை புரிந்து கொள்ளும் சக்தி கிடைத்தது. ராமு ஆச்சரியத்திலிருந்து மீள வெகுநேரமானது. அது சுற்றிலும் கவனமாக கேட்க ஆரம்பித்தது. முதலாவதாக ராமு கேட்டது ஒரு சின்ன எறும்பு பேசுவதுதான். அந்த எறும்பு தனது நண்பனிடம், சீக்கிரம் வா, இன்று அதிகாலை நாம் எடுத்துச் சென்ற அந்த பெரிய சர்க்கரை கட்டியை ராஜா எறும்புக்கு கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் நமக்கு வேலை வைத்துக் கொண்டே இருப்பார் என்று சொன்னது. இதை கேட்டு ராமு சிரித்தது. சிறிய எறும்புகளுக்கும் பெரிய கவலைகள் இருக்கின்றனவா என சிந்தித்தது. பின்னர் அது மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்த பெரிய புலியின் முனங்களை கேட்டது. புலி தூக்கத்தில் பேசிக் கொண்டிருந்தது. ஓ, என் வயிறு ரொம்ப பசிக்கிறது. இன்று ராத்திரிக்கு ஒரு சுவையான மான் கிடைத்தால் நன்றாக இருக்குமே. ஆனால் நான் இன்று யாரையும் வேட்டையாடப் போவதில்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், என் குட்டியை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். அவர்கள் காட்டுக்கு திரும்பி வர முடியாமல் போய்விட்டது. அவர்களை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை என சோகமாக கூறியது. புலியின் மொழியைச் கேட்ட ராமு திகரித்தது. இதுவரை பயங்கரமான உணர்ச்சியற்ற வேட்டைக்காரனாக மட்டுமே அது நினைத்த புலிக்குள்ளும் இவ்வளவு ஆழமான கவலைகள் இருக்கின்றனவா? புலி யாரையும் பயமுறுத்த அல்ல, தன் குட்டிகளை பிரிந்த சோகத்தில்தான் முரட்டுத்தனமாக இருக்கிறது என்று ராமு புரிந்து கொண்டது. ராமு மேலும் பல விலங்குகளின் பேச்சை கேட்டது. மான் ஒன்று, இந்த வேடர்கள் வருவது எப்போதோ. இந்த காட்டுக்குள் இருக்கும் தண்ணீர் தான் அவர்களை வேட்டையாட அனுமதிக்கிறது. ஒருவேளை தண்ணீர் வற்றிவிட்டால் அவர்கள் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று வேடனையுடன் சொன்னது. மயில் ஒன்று, நான் அழகாக நடனமாடுவதற்கு காரணம் என் காதலி என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லாவிட்டால் யாருக்காக இந்த சிறகுகளை விரிப்பேன் என்று ஏக்கமுடன் பாடியது. ராமுவுக்கு இறுதியாக ஒரு முக்கிய உண்மை புரிந்தது. தோற்றம் என்பது ஏமாற்றம். ஒவ்வொரு உயிருக்கும், அது சிறிய எறும்பாக இருந்தாலும் சரி, பெரிய புலியாக இருந்தாலும் சரி, வெளியில் தெரியாத ஒரு பெரிய கவலை, ஆசை அல்லது சோகம் இருக்கிறது. புலியை பயங்கரமாகவும், மானை பயந்த சுபாவம் கொண்டதாகவும், மயிலை ஆணவம் கொண்டதாகவும் ராமு எண்ணியது தவறு. அவை ஒவ்வொன்றும் அதன் சொந்த காரணங்களுக்காகவே அப்படி நடந்து கொள்கின்றன. இந்த மாயப்பழம் ராமுவுக்கு வெறும் மொழியை கற்றுத்தரவில்லை, மாறாக பிற உணர்வுகளை புரிந்து கொள்ளும் இரக்க உணர்வை கற்றுத்தந்தது. ராமு அந்த நாள் முதல் காட்டிலுள்ள அனைத்து உயிர்களிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் பேச ஆரம்பித்தது. அது யாருக்கும் தொந்தரவு கொடுப்பதில்லை, ஏனென்றால் ஒவ்வொரு குரலின் பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது என்று ராமு புரிந்து கொண்டது. நீதி, எல்லா உயிர்களிடமும் இரக்கம் காட்ட வேண்டும்.
வெளித்தோற்றத்தை வைத்து நம் யாரையும் தவறாக எண்ணக்கூடாது. பிற உயிர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும்.